மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். அண்மை செய்தி. தாவேகா மாநாட்டு பந்தலில் கொளுத்தும் வெயில் காரணமாக 3 தொண்டர்கள் மயக்கம் என ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஒரு பெண் மற்றும் 2 ஆண்கள் என 3 பேர் வெயிலின் தாக்கத்தால் மயக்கமடைந்திருப்பதாக ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். தாவேகா தொண்டர்கள் 3 பேர் வெயிலின் காரணமாக மயக்கம் என ஒரு அண்மை செய்தியை பார்த்தோம். மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில் இன்று நடைபெறுவது ஒட்டி காலை முதலே தொண்டர்களுடைய வருகை என்பது அதிக அளவு இருக்கிறது. குறிப்பாக 8 மணி முதலே இந்த பாரபத்தி பகுதியில் கடும் வெயிலின் தாக்கம் காரணமாக இந்த மாநாட்டு திடல்ல இருக்கக்கூடிய அந்த இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் நாற்காலியையும் அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிரிநெட் அதை கிழித்து நிழலாக நிழலின் போட்டு அமர்ந்திருந்தார்கள். இந்த நிலையில தான் ஒரு பெண் உட்பட 2 இளைஞர்கள் அங்கு மயக்கமடைந்திருக்கிறார்கள். வெயிலின் தாக்கத்தின் காரணமாக 3 நபர்கள் மாநாட்டு திடல்ல மயக்கமடைந்திருக்கிறார்கள். மயக்கமடைந்த நபர்களை அருகே இருக்கக்கூடிய மருத்துவ குழு முகாம்களை தற்பொழுது அவர்கள் அங்கு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என முன்கூட்டியே கணிக்கப்பட்டதன் காரணமாக தான் ஒவ்வொரு இருக்கைக்கு அருகேயுமே கிட்டத்தட்ட மருத்துவ குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இடதுபுறம் 30 பாக்ஸ், வலதுபுறம் 30 பாக்ஸ் அப்படிங்கிற இருக்கை வந்து ஆல்ரெடி பிளான் செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு அந்த பாக்ஸுக்கு பக்கத்திலேயே மருத்துவ முகாம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. மதுரையை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினமே 100 டிகிரி பாரன்ஹீட்டின் மேலாக வெப்பம் பதிவான நிலையில காலை 8 மணி முதலே அந்த இடத்துல வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததன் காரணமாக மாநாடு திடல்ல ஒரு பெண் உட்பட 2 இளைஞர்கள் மொத்தமாக 3 நபர்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள். மயக்கமடைந்த நபர்களை தற்பொழுது இந்த திடல் பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவ குழு முகாம்களை தற்பொழுது அவர்களுக்கு அந்த முதலுதவி சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே ஒரு புறம் குடிநீர் தீர்ந்ததாக காலையிலே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. கடந்த முதல் மாநாட்டில் என்ன பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனை தான் தற்பொழுது 2வது மாநாட்டில் தொடர்கிறது. குடிநீர் மற்றும் வெயிலுடைய தாக்கம் இரண்டும் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. நேரம் செல்ல செல்ல மதுரை பாரபத்தி பகுதிகளில் வெயிலின் தாக்கம் என்பது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால தொண்டர்களிடையே அந்த வெயிலின் தாக்கம் அதனை எப்படி அவர்கள் சமாளிக்கப் போகிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வியும் இருந்திருக்கிறது. மயக்கமடைந்த 3 நபர்களும் அந்த மருத்துவ முகாம்கள்ல அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.